பெரிய லெவல்ல எதிர்பார்க்கப்பட்ட டீகோடிங்லாம் வழக்கமா ட்ரெய்லர்ல பண்ணுவாங்க. இந்த முறை கொடியில செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த உறுதிமொழியை பொறுத்த வரைக்கும் அதுல எனக்கு ரொம்ப நுவான்ஸா கவனிக்க வேண்டிய இடம்ங்கிறது வந்து சாதி, மதம், மொழி போட்டு பக்கத்துல பிறந்த இடம்னு ஒண்ணு சொல்றாரு. ஒரு டெஃபினேஷன் வந்து ஒரு கொடிக்கும் உண்டு. அதை இன்னைக்கே சொல்லிடுறதுல விஜய்க்கு என்ன பிரச்சனை? அவங்க வந்து கொடியை அறிமுகப்படுத்திட்டு நாங்க இந்த கொடிக்கான விளக்கத்தை அப்புறம் சொல்றோம்னு சொல்லும்போது ஏன் இப்பவே சொல்லல அப்படின்னு நம்ம கத்தி வச்சு மிரட்டக்கூடாது. நாங்க 3 விதமான கட்சிகளுடைய உறுதிமொழியை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அதை ஒரு அரைச்சு நம்ம இது எடுத்தோம்னா அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியா இருக்கு. நீங்க வந்து மொழிப்போர் தியாகிகளையும் நீங்க ஒரு திராவிட கட்சியோட உறுதிமொழி, தமிழ் தேசிய கட்சியோட உறுதிமொழிய, தேசிய கட்சியோட உறுதிமொழியை விஜய்கிட்ட எதிர்பார்க்கறீங்க. விஜய்க்கு ஒரு அரசியல் இருக்கு. இல்ல விஜய்க்கு மக்களோட மனங்களை வெல்வதுதான் அந்த பாடலோட நோக்கம்னா அது ஜெயிச்சிருச்சு. நான் நம்புறேன். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்கும். அந்த 3 எழுத்து எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே இவரும் வந்து அந்த எம்ஜிஆருடைய ஸ்லோகனேரிங்காக அவர் இதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அது எம்ஜிஆரா அண்ணாவான்றது மெல்ல சொல்லட்டும். ஆனா அவர் சொல்ல வர்றது வந்து நான் எடுத்திருக்க டோன் எம்ஜிஆரோட டோன். அண்ணாவை திமுகவும் கிளைம் பண்ணும், மதிமுகவும் கிளைம் பண்ணும், அதிமுகவும் கிளைம் பண்ணும். ஆனா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சேர்த்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்த கட்சி இது வரைக்கும் அதிமுக தான். சோ நீங்க அந்த வரிசையில வந்து விஜய் 2வது இடத்துல கொண்டு வந்து என்ன தவறு ஒன்றும் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக தாவேக இருக்கிறது. பொதுவாக விஜய் பட ரிலீஸில் தான் சிக்கல் வரும். விஜய் படத்தினுடைய ரிலீஸ் பஞ்சாயத்து, இவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, முடக்கப்படுகிறார்களா, இந்த மாதிரியான டாக்ஸ் தான் வரும். கொடிக்கு இது வந்திருக்கு, விஜய்க்கு இது புதுசு இல்லை, களம் புதுசு. எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றத நிச்சயமாக பார்க்கலாம். திமுக பாஜக இந்த நாணய வெளியிட்ட முன் வச்சு நடந்த விஷயங்களை இது ஓவரால் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். எங்கே இந்த சிக்கல் வருது என்றால், இந்த நாணய வெளியீட்டு விழாவை அவங்க நடத்தினாங்களா இவங்க நடத்தினாங்களான்றது கூட இல்லை. ஆளுநர் தேநீர் விருந்தை வந்து இதற்கு முன்னாடி எல்லாம் புறக்கணித்த திமுக இந்த வாட்டி ஏன் புறக்கணிக்கவில்லைன்றது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான கொஸ்டினா படுது. ஒரு யூனியன் மினிஸ்டரா நான் வந்து கலந்துக்கிறேன், ஒரு சீஃப் மினிஸ்டரா நீங்க ஒரு டீ பார்ட்டிக்கு போங்கிற கால் வந்து எந்த வகையிலும் தவறான கால் இல்லை. அவங்க ரொம்ப கிளாரிட்டியா வந்து இந்த மீனுக்கு தலையவும் பாம்புக்கு வாழையும் காட்டின மாதிரியான ஒன்று தான். நாங்கள் திமுக கட்சியா புறக்கணிச்சிட்டோம், கூட்டணி கட்சியெல்லாம் பண்ணீங்க, நாங்களும் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு அரசாங்கமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று பண்ணுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த கால் பண்ணால் இனிமேல் கோ பேக் மோடிலாம் ட்ரெண்ட் பண்ணக்கூடாது. கலைஞருடைய சிலை திறக்கப்பட்டப்பவும் ஏன்னு கேட்டவங்க பேரை வந்து ஏன் வந்து எல்லா இடத்துக்கும் கலைஞர் பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பின பாஜக இப்போ வந்து கலைஞருக்கான நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்து நிற்க வேண்டிய ஒரு தேவையை வந்து இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார். உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் ஆஃப் தி வீக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்மளோட உமா மகேஸ்வரன், நெல்சன் சேவரன் நினைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் நெல்சன். நெல்சன், இந்த வாரத்தில் வந்து நடந்ததில் முக்கியமான விஷயமா எதை பார்க்குறீங்க, எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறீங்க? 2 செய்திகள் முக்கியமானது. ஒன்று, திமுக பாஜக கூட்டணி கள்ள கூட்டணியா கள்ள உறவா அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தி நடந்திருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெரிய லெவல்ல எதிர்பார்க்கப்பட்ட டீகோடிங்லாம் வழக்கமா ட்ரெய்லர்ல பண்ணுவாங்க. இந்த முறை கொடியில செஞ்சுட்டு இருக்காங்க. கொடியை பாத்தீங்களா ஜெயலானி, எப்படி இருந்தது? கொடியை பார்த்தா ஸ்பெயின் கொடி மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கொடியை அறிமுகப்படுத்தினது அவங்க பாட்டு இதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் கட்சி 6 மாதத்துக்கு முன்னாடியே கட்சி அறிவிச்சிட்டாங்க, கட்சி ஆரம்பிக்கிறோம், கட்சியை பதிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு கொடி இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி அந்த நிகழ்வு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு கட்சியாக ஒரு கட்சியினுடைய கொடி ஏற்றுகிற நிகழ்வை தமிழ்நாடு எப்படி உள்வாங்கணும், ஒரு நாள் அதை ஆக்கிரமிக்கணும், வேற எந்த செய்திகளும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த அடிப்படையில் பார்த்தா விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பற்றிய பேச்சு நீங்க எல்லா இடங்கள்லையும் பரவலா இருந்தது. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில இந்த நாளினுடைய செய்தியாக இல்லை இந்த வாரத்தோட செய்தியாகவே கூட அது மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. மற்றபடி விஜய் பேசும்போது இந்த கொடிக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கு, இந்த கொடியினுடைய நிறங்கள் உள்ள இருக்கிற விஷயங்களை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு, அதை நாங்கள் முதல் மாநாட்டில் விளக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சஸ்பென்ஸை சொல்லியிருக்காங்க. உமா, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கொடிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த கொடி எந்த வகையில தனித்துவமானது, அல்லது எந்த வகையில மற்ற கொடிகளோடு ஒத்துசைந்து போகுது? இது ஒரு பெரிய பாலிடிக்ஸாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, கொடியை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, கொடியில் கூட ஒரு கவனம் இல்லையா அதெல்லாம் போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் பர்சனல் நோட் எனக்கு கொடி பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இது ஒரு கொடி ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, அவங்களுடைய கொள்கைகள் எடுத்து சொல்கிறதுக்கு எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய கொடிகள் ரொம்ப முக்கியம். இதில் வந்து கிராஃப்டட் நுவான்சஸோட கொடியை கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிவப்பு அண்ட் மஞ்சள் ஆரஞ்சிஷ் டோன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி தமிழ் ஈழத்தினுடைய
அரசியல் தாக்கம், அடுத்து தமிழ் தேசியத்தினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய கட்சிகள், அவங்களோட கொடிகளில் இதை நீங்கள் பார்க்கலாம். விடுதலை புலிகளோட கொடிகளாகட்டும், நாம் தமிழரோட கொடிகளாகட்டும், தவகவுடைய கொடியாகட்டும், இந்த கலர் டோன், இந்த கலர் பேலட்டில் இருக்கிறது வந்து ஒரு மாதிரி இந்த 2009க்கு அப்புறம் எலெக்ஷனை வந்து தீவிரமாக அணுகிற, அரசியலை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்க ஒரு பெரிய கூட்டத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற கொடி ஃபஸ்ட்டு திங். அதுக்கடுத்து ஒரு கல்ச்சுரல் கனெக்ட் இருக்கட்டும், ஒரு ட்ரெடிஷ்னல் கனெக்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாகைப்பூவை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அது வாகைப்பூ இல்லை, தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய பூ, இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வந்தாலும் அவங்க வாகைன்னு நினச்சி வச்சுருக்காங்க. வாகைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெற்றி வாகை சூடி வருகிறார், வாகை ஒரு போர்த்திணை, போர் தளபதின்னு அவர் அடைமொழியில் அவர் கூப்பிடுறது விருப்பப்படுறவர், ஒரு போருக்கு பின் வெற்றி பெற்ற பின் வாகை சூடி வருவதை வந்து நம்ம பார்த்துருக்கோம், அந்த வாகை. அதுக்கடுத்து யானை இருக்குது. இந்த கொடி வந்து இப்போ பிடிக்குதோ பிடிக்கல, இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. டக்குன்னு கமல் கொடியில் இருக்கக்கூடிய 4 கலர் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் யோசிப்போம். ரஜினி கட்சி கொடியாக வரும்பொழுதோ இல்லது அவங்களுடைய இயக்கம் மக்கள் இயக்கத்தினுடைய கொடி என்னவா இருந்திருக்கும் நம்ம யோசிப்போம். சமத்துவ மக்கள் கட்சியினுடைய கொடி என்னவா இருந்திருக்கு, நாடாளு மக்கள் கட்சியோடைய கொடி என்னன்றதெல்லாம் நமக்கு இன்னைக்கு தெரியாது. ஏன்னா அந்த கொடிகள் வந்து லான்ச் பண்ண சமயத்தில் வந்து அது விமர்சிக்கவும் படலை, ஆராதிக்கவும் படலை. ஏதோ ஒரு வகையில் விமர்சிக்கப்பட்டதன் மூலமாகவே மூளை முடுக்கெல்லாம் இந்த கொடி பற்றின டாக்ஸ் போய் சேரப்போகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கான டீசர் மாதிரி அவங்க மாநாட்டுக்கான டீசர் கொடி ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த கொடியில் நாங்கள் இதுக்காக தான் இந்த கொடியை வச்சுருக்கோம். இந்த கலர் இதை சொல்லுது. இப்போ உமா சொல்கிறார் இல்லையா, வாகைப்பூ வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஆப்வியஸாக. இப்போ அந்த யானை எதுக்கு, அதில் அந்த நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்கலாம். இது நான் வந்து ஒரு 2 கொடிகளை வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து திமுகவினுடைய கொடி, இன்னொன்று விசிகாவினுடைய கொடி. திமுகவினுடைய கொடிக்கு வந்து அவங்க ஏழ்மை, சமூகத்தில் ஒடுக்கப்படுற இந்த விஷயங்கள்லாம் வந்து கருப்பு வந்து இந்த விஷயங்கள்லாம் குறிக்குது. அதில் இருந்து, அதாவது அந்த இருளை வந்து கருப்பு குறிக்குது. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒளியை வந்து சிவப்பு குறிக்குது அப்படிங்கிறதா வந்து திமுகவினுடைய கொடிக்கான டெஃபினிஷன். இப்போ விசிகா கொடி பார்த்தோம் அப்படின்னா நீலம் சிவப்பு, நடுவில் வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஒரு சிறுத்தை உள்ள பாயிற மாதிரி இருக்கும். உழைக்கும் மக்களை குறிக்கிறதுக்காக வந்து நீலம் வச்சுருக்கோம். சிவப்பு வந்து ஒரு புரட்சியை குறிக்கிறதுக்கு, நட்சத்திரம் வந்து மறுமலர்ச்சிக்கானது, சிறுத்தை வந்து இலக்கு அடைகிறதுக்கு. ஸோ ஒரு டெஃபினேஷன் வந்து ஒரு கொடிக்கும் உண்டு. அதை இன்றைக்கே சொல்லிடுறதுல விஜய்க்கு என்ன பிரச்சனை? இதுதான் வந்து எங்கள் கொடி அப்படின்னா, இப்போ நீங்கள் மாநாடு வரைக்குமான ஒரு விஷயத்தை நகர்த்துறதுக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய கொள்கை மாநாட்டில் சொல்கிறோம் அப்படிங்கிறது அது அக்செப்டபிள். ஆனால் நாங்கள் வந்து இந்த கட்சியினுடைய கொடியை இன்றைக்கி சொல்லிடுவோம், அந்த கொடி எதுக்குன்றதே வந்து நாங்கள் அன்றைக்கி தான் சொல்லுவோம் அப்படின்னா, இல்லை இன்னும் நீங்களே யோசிக்கலையா அப்படிங்கிற விமர்சனமும் வரும். இது இன்னைக்கு சொல்றதுல விஜய்க்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கும்? இன்றைய நிகழ்ச்சியில வந்து 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு, அவங்க முதல்ல ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. இந்த உறுதிமொழியை பொறுத்த வரைக்கும் அதுல எனக்கு ரொம்ப நுவான்ஸா கவனிக்க வேண்டிய இடம்ங்கிறது வந்து சாதி, மதம், மொழி போட்டு பக்கத்துல பிறந்த இடம்னு ஒண்ணு சொல்றாரு. பிறந்த இடம்ங்கிற அடிப்படையில வேறுபாடுகளை நாம அனுமதிக்க கூடாது. அப்புறம் மொழிப்போர் தியாகிகள் வழியா அவங்களோட வரலாறு நினைவு கூறணும், இந்திய இறையாண்மையை மதிக்கணுங்கிறதுல ஆரம்பிச்சு அவங்க அந்த உறுதிமொழியில ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய கட்சிக்கான கொடி பாடல் அவன் வெளியிட்டு இருக்காங்க. அந்த பாடல்ங்கிறது 2வது. 3வதுதான் கொடி. சோ நீங்க ஒரே நாள்ல அவங்க கொடியை மட்டும் வெளியிடல, அவங்க உறுதிமொழி, ஒரு கட்சியினுடைய உறுதிமொழியா எதை தலைவர் முன் வாசிக்க தொண்டர்கள் பின்னால் வாசிக்கிறாங்கிறத கம்பேர் பண்ணும்போது அந்த உறுதிமொழி தமிழ்நாட்டினுடைய 2000 ஆண்டு கால வரலாற்றுக்கு, கடந்த 100 ஆண்டு கால அரசியல் வரலாறுக்கு எந்த வகையிலும் பங்கம் விளைவிக்காத, எந்த வகையிலும் சந்தேகத்துக்கு கூட வார்த்தை கூட அதுல இல்ல. நான் அந்த உறுதிமொழியில தமிழ்நாடு மாதிரி தெரியல, தமிழ்நாடு மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மைல்டு டவுட் கூட அந்த உறுதிமொழியில வரல. 1. 2வது அவங்களுடைய கொடி பாடல் வெளியிட்டு இருக்கிற விதம். அந்த கொடி பாடல்ல இந்த எழுத்து பிள்ளைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கூட நம்ம புறக்கணிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து இந்த 3 எழுத்து, எம்ஜிஆர், அண்ணா, நம்ம கொஞ்சம் கடைசியா பேசுவோம். இப்ப இந்த உறுதிமொழியை முடிச்சிடறேன். இந்த விஷயங்களை அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இதனுடைய தொடர்ச்சியை தான் நான் கொடியை பாக்குறேன். நீங்க ஒரு பாடலை கேட்கும் போது, அந்த உறுதிமொழியை படிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் உள்வாங்கப்படும். ஓகே, அந்த கட்சி இப்படிதான் இருக்கும் போல, இந்த கட்சியினுடைய அரசியல் போக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அந்த அடிப்படையில கொடியை பார்க்கிற போது அந்த கொடியும் தமிழ்நாட்டினுடைய எந்த பாரம்பரிய பண்பாடுகளுக்கு எதிரான புள்ளிக்கு போக வாய்ப்பு இல்லை. என்ன சொல்ல மாதிரி உமா சொன்ன மாதிரி தமிழ் தேசிய கட்சிகளினுடைய தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கலாம்ங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, அவங்க வந்து கொடியை அறிமுகப்படுத்திட்டு நாங்க இந்த கொடிக்கான விளக்கத்தை அப்புறம் சொல்றோம்னு சொல்லும் போது ஏன் இப்பவே சொல்லல அப்படின்னு நம்ம கத்தி வச்சு மிரட்டக்கூடாது. நான் கத்தி வச்சு மிரட்டுறோம் அப்படின்றத தாண்டி இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த உறுதிமொழி, இந்த பாடல், இது எல்லாமே சேர்ந்து ஒரு தெளிவை கொடுக்கல. இது வந்து ஒரு குழப்பத்தை கொடுக்குது. இப்போ உமா சொல்றாரு, இது வந்து ஒரு தமிழ் தேசியத்துக்கான கொடியா இருக்கலாம், ஏன்னா அது அவங்க சொல்லலை. ஸோ இருக்கலாம் தான். அது இருக்குமா அப்படின்றதுக்கான சந்தேகத்தை அவங்க உறுதிமொழியிலே கொடுத்தாங்க. இந்த உறுதிமொழி எப்படி இருக்குன்னா,
ஒரு திராவிட கட்சியினுடைய உறுதிமொழி மாதிரியும் இல்லாம ஒரு தேசிய கட்சியினுடைய உறுதிமொழி மாதிரியும் இல்லாம ஒரு தமிழ் தேசியம் பேசுற கட்சியினுடைய உறுதிமொழி மாதிரியும் இல்லாம இந்த ஒரு மூணு விதமான கட்சிகளுடைய உறுதிமொழியை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அதை ஒரு அரைச்சு நம்ம இது எடுத்தோம்னா அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியா இருக்கு. நீங்க வந்து மொழிப்போர் தியாகிகளையும் நீங்க ஏன் ஒரு திராவிட கட்சியோட உறுதிமொழி, தமிழ் தேசிய கட்சியோட உறுதிமொழிய, தேசிய கட்சியோட உறுதிமொழியை விஜய்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க? விஜய்க்கு ஒரு அரசியல் இருக்கு. இல்ல விஜய்க்கு ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் என்ன? இப்போ உமா சொல்றாள் தமிழ் தேசிய அரசியல் என்னன்னு நீங்க கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கிற ஃபோல்டர்ல விஜய் தூக்கி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. அது நடக்கல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? இல்ல அப்படி கிடையாது. அந்த அரசியல் என்னன்றது அவங்க சொல்லணும்ல. இப்போ தேமுதிகவை பத்தி சீமான் ஒரு விமர்சனம் முந்தைய காலகட்டத்தில் வச்சிருந்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வச்சிருக்கீங்க, இது என்ன தேசியம்? தமிழ் தேசியமா, திராவிட தேசியமா, இந்திய தேசியமா, தெலுங்கு தேசியமா, எந்த தேசியம்ன்ற விமர்சனத்தை வந்து சீமான் வந்து விஜயகாந்த் மேல வச்சார். இந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துல இந்த பேருக்கு முதல்ல என்ன அர்த்தம்? இங்க திராவிடமும் இருக்கு, முற்போக்கும் இருக்கு, தேசியம் இருக்குன்னா நீங்க எந்த தேசியத்துக்கான அரசியலை பேச போறீங்க? கிட்டத்தட்ட விஜய் வந்து விஜயகாந்தினுடைய தொடர்ச்சி, இல்ல நம்ம அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். விஜயகாந்தினுடைய மரணத்தை தொடர்ந்து எனக்கு அப்போ நான் போனதுக்கு அப்புறம் விஜய் அப்படின்ற மாதிரியான அது வந்து இவரும் கிட்டத்தட்ட ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு இடத்துக்கு தான் வந்து சேர்ந்துருக்காரு. ஏன்னா ஒரு 2019 மக்களவைத் தேர்தல் சமயத்தில் பிரேமலதா கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பிரச்சனையாச்சு. கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னா, உங்கள் கொள்கை என்னன்னு சொல்லுங்கன்னப்போ அவங்க அதை சொல்லலை. எங்களுக்கு கொள்கையே இல்லை. அந்த வெப்சைட்டில் போய் தேடி பார்த்தப்போ கொள்கை அப்படிங்கிற ஒரு போர்ஷனே எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஸோ அதே மாதிரி கொள்கை இல்லாத இன்னொரு கட்சியாக இது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இங்கே இருக்குது. ஏன்னா அவங்க அதுக்கான இது அவங்க உறுதிமொழியிலே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பாடலில் வந்து இது ஆதிக்குடிக்கான ஒரு இது, அது வந்து இப்போ உமா சொல்கிற அந்த தமிழ் தேசியத்துக்கு பொருந்தி வருது. இல்லை நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வரோம், கமல்ஹாசன் மாதிரி நாங்கள் எல்லா கொள்கைகளையும் ஏற்றுக்கிற ஒரு மையமாக வரோம், சென்ட்ரிஸ்டாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுடைய கொள்கை என்ன? தமிழ் தேசியமா, திராவிட தேசியமா, இந்திய தேசியமா, இல்லை கமல்ஹாசன் மாதிரி மையமா அப்படிங்கிற இந்த கொடிக்கான விளக்கம் ஏன் இங்கே தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுடைய பாடலும் உங்களுடைய உறுதிமொழியும் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கல. ஸோ நீங்கள் அந்த கொடி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற இடத்துல தான் கொடிக்கான விளக்கத்தை ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க படத்துக்கு முன்னாடி ஒரு டீசரை வெளியிடுறது இல்லையா? இது சினிமா இல்லை, இல்ல சினிமாவா இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர் கட்சி ஆரம்பிக்கிற போது, ஒரு மருத்துவர் கட்சி ஆரம்பிக்கிற போது அவங்க பேசுகிற உதாரணங்கள் எப்படி இருக்கும்? அவங்க துறையில இருந்து தானே வரும். அது ஒரு சினிமாவுடைய ட்ரெய்லர் மாதிரி விஜய் தன்னுடைய கொடி, உறுதிமொழி, பாடல் எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது ஒரு டீசர் ட்ரெய்லர் தான். டீசர் ட்ரெய்லரை வச்சு படத்துக்கான ரிவ்யூவை எழுத முடியாதுன்னு நான் நம்புறேன். கரெக்ட். ஏன்னா நான் சொல்றது அதுதான். நாள் கட்சியை கொடியை ரிலீஸ் பண்ற அன்னைக்கே வந்து ஒரு பேச்சுக்கு எல்லா கொள்கைகளும் சொல்லிடுறாங்கன்னு வைங்க. கொள்கை இல்லை, ஒரு பேச்சுக்கு வந்து சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதுலேருந்து நழுவி போன கட்சிகள் நிறையா இருக்காங்க. நீங்கள் நாள் சொன்னீங்களே, ஏன் 15ஆம் நாள் மாறிருக்கீங்க, ஏன் 3 வருஷத்தில் உங்களுடைய பாலிசி மாற்றிட்டீங்க அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு நிறைய இது போயிருக்காங்க. அவங்க நாள் சொன்னாங்களா, 2வது நாள் சொன்னாங்களா அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம போக தேவையில்லை. இப்போ சொல்லிட்டா மட்டும் என்ன, சொல்லலாம் என்ன, லெட் தம் டேக் தேர் ஓன் டைம். அவங்களுக்கு எந்த ரஷ்ஷும் இல்லை ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இன்னைக்கு நான் கொடியை சொல்லும் போதே நான் வந்து எங்களுடைய எல்லா கொள்கைகளும் சொல்லணும் அப்படின்ற அந்த அர்ஜி இருந்ததுன்னா 2024 எலெக்ஷன்லேயே அவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்க போகிறாங்க. அந்த கண்டெஸ்ட்லேயே அவங்க வரலை. 26க்கு தே திங்க் தே ஹாவ் டைம். ஒரு கேம் பிளான் இருக்கலாம். அந்த கேம் பிளான் நோக்கி போகும்பொழுது அவங்களுடைய மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லலாம். அவங்க சொன்னதுக்கப்புறம் அது வந்து நமக்கு பொருந்தி போதா, பொருந்தி போலையா, ஏற்பு இருக்கிறதா, ஏற்பு இல்லையான்றதனுடைய தீவிர விவாதங்கள் போகலாம். அது ஏன் இப்போவே சொல்லலைன்றது வந்து நான் டூ early to askன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் மாதிரியே இவங்களும் அதே மேனிஃபெஸ்டோ, அதே இது இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்போம்? ஆஃபீஸ் பேரர்ஸ் யார் யார், உங்கள் ஒன்றிய செயலாளர் யார், அதையே இன்னும் சொல்லலை. அந்த கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஐ திங்க் விமர்சிக்கிறதுல வந்து தவறில்லை. ஆனால் அந்த விமர்சிக்கிறதுக்கு வந்து லெட் அஸ் கிவ் டைம். இன்னும் இந்த மாநாடு முடியப்போ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆம்பிள் டைம் இருக்கும் பேசுறதுக்கு. உமாட்ட இருந்து ஒரு சின்ன சேஞ்சு, கொள்கைன்னு ஒண்ணு சொன்ன பிறகு அதுல இருந்து மாறக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல ஜெயலலிதா. காலம் மாறுற போது கட்சிகள் இல்ல, ஒரு ஓட்ட அரசியல் கட்சி வந்து நான் கொள்கையில மாத்தவே மாட்டேன்னு ஒரு நாளும் சொல்லவே முடியாது. கொள்கையில மாத்திக்கலாங்கும் போது நீ ஏன் இந்த கொள்கையை சொல்லல அப்படின்னு அவங்க கொள்கையை சொன்ன பிறகு, நான் கொள்கையை சொல்ல முடியாதுன்னு சொன்ன கட்சி கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம். சொல்றோம்னு சொன்ன பிறகு நம்ம அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இப்ப திராவிட நாடு கோரிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அது அந்த டைம்ல சொன்னதுக்கும் அவங்க கைவிட்டதுக்குமான காரணங்கள் இருக்குது. அவங்க கொள்கை சொல்றாங்க சொல்லலன்றல, அந்த நேரத்தில் எந்த கொள்கையை தூக்கி பிடிக்கிறாங்கன்றத வந்து லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம மாநாடு வரைக்கும் அவங்களுக்கு இந்த இதில் லெவரேஜ் கொடுக்கலாம். கொடி சொன்னதில் கொடியில் விமர்சனம் போகலாம். அதுக்கப்புறம் ஏன் வந்து கொள்கைகள்ன்றது நம்ம மெதுவாக பேசுவோம்னு நினைக்கிறேன். இந்த 3 எழுத்து மந்திரம் STR உங்களுடைய ஃபேவரட் இதெல்லாம் கொண்டு வராதீங்க. நீங்க சொல்லுங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய பாடல்கள்ல பழைய பாடலை விடுவோம், திமுகவினுடைய நாகரிக பாடலாம் விட்டுருவோம்.
சமீப காலங்கள்ல வெளிவந்த ஒரு சோசியல் மீடியா ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான பாடல்கள்ல தாவேகாவோட கொடி பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா எழுதியிருக்காங்க. 2021 திமுக ரெடி பண்ண பாடல்களுக்கு அப்புறம் ஒரு அரசியல் கட்சி ஒரு நல்ல பாட்டு ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு பாட்டு தான் மக்களோட மனங்களை வெல்வதுதான் அந்த பாடலோட நோக்கம்னா அது ஜெயிச்சிருச்சு நான் நம்புறேன். இல்ல அந்த பாட்டு நல்ல பாட்டு. கோட் பாட்டோட நல்லா இருக்கு. கோட் பாட்டோட நல்லா இருக்குல்ல. அந்த 3 எழுத்து மந்திரம்ன்றதுக்குள்ள வந்துருங்க. சொல்லுங்க. இல்ல அண்ணா எம்ஜிஆர் அந்த தொடர்ச்சி சரியா அப்படின்றது. இப்ப காமராஜருக்கு 5 எழுத்துக்குனால அவர் பேரை சேர்க்க முடியாம போயிருக்கு. ஜெயலலிதாவுக்கு இதே மாதிரி 5 எழுத்துங்கனால சேர்க்க முடியாம போயிருக்கு. கலைஞருக்கு 4 எழுத்துங்கிறனால சேர்க்க முடியாம போயிடுச்சு. ஸ்டாலினுக்கு ராஜாஜி 3 எழுத்து தான் அவர் பேரை வைக்கல. அதன் அடிப்படையில இல்ல அவரு எம்ஜிஆர் காமராஜர் பேரை இதற்கு முன்பு மேடைகள்ல சொல்லியிருந்தார். பெரியார் காமராஜர் பேர். பெரியார் காமராஜர் எம்ஜிஆர் இல்ல பெரியார் காமராஜர். பெரியார் அம்பேத்கர் காமராஜர். இல்ல அண்ணா பேர் அப்ப சொல்லல. பெரியார் அம்பேத்கர் காமராஜர் சொல்லி பெரியார் அம்பேத்கர் காமராஜர் பேர் வழிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பேசுறாருங்கும் போது அது பாடலாசிரியர் விவேக் 3 எழுத்துக்காக விவேக் கூட 3 எழுத்து தான். இல்ல பாடலாசிரியர் விவேக் அந்த பாட்டு வரிகளுக்காக அண்ணாவையும் எம்ஜிஆரையும் 3 எழுத்து பட்டியல சேர்த்தாரா இல்லது உண்மையிலேயே அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஏற்றுக்கொண்டு அவங்க வழியில ஒரு 3 எழுத்து தலைவர் அந்த விஷுவல்ல அவங்க காட்டுறதும் வந்து அண்ணாவுடைய போர்ட்ரேட்டை தான் காட்டுறாங்க. ஆமா இல்ல அந்த பாடல் வரிகளுக்காக விஷுவல் பயன்படுத்தப்பட்டதா இல்ல இந்த 3 எழுத்துக்காக பயன்படுத்தப்பட்டதா இல்ல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தெரிஞ்சு அவங்க வழியில தான் போறோங்கிறதுக்காக வச்சிருக்காங்களாங்க சந்தேகம் தான் எனக்கு இருக்கு. இல்ல இது அவங்க அண்ணா தான் சொல்றாங்க. நம்ம அந்த இதுக்கு வந்துடும். ஏன்னா அவங்க இல்லைங்க அவ்வளவு தூரம்லாம் நம்ம டீப் டைவ் பண்ண வேணாம். எனக்கு என்ன நினைக்கிறேன்னா எல்லா படத்துலயுமே அவர் தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. படகோட்டி எம்ஜிஆர் கெட்டப்பு, வசீகரா படத்துல வந்து ஒரு பாட்டுல வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆடுறது, வேட்டைக்காரன் எம்ஜிஆர் படத்தோட பேரு, அதுக்கடுத்து வாத்தியார், கொஞ்சம் ரஜினி இமிடேட் பண்ண காலத்திலேயும் அப்படியே ரஜினியை கொஞ்சமா நிப்பாட்டிட்டு எம்ஜிஆருடைய ட்ரிபியூட்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அப்ப அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்கும், அந்த 3 எழுத்து எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே இவரும் வந்து அந்த எம்ஜிஆருடைய ஸ்லோகனேரிங்காக அவர் இதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அது எம்ஜிஆரா அண்ணாவான்றது மெல்ல சொல்லட்டும். ஆனா அவர் சொல்ல வர்றது வந்து நான் எடுத்திருக்க டோன் எம்ஜிஆரோட டோன் அப்படின்ற பாயிண்ட் வரல. அவர் எம்ஜிஆர் அவர் கையெடுத்து கை கொண்டதுலயோ இல்ல எம்ஜிஆர் பின்பற்றுவதோ நமக்கு சந்தேகம் இல்லை. அவர் ஒருவேளை அண்ணாவையும் தலைவராக வரித்துக் கொண்டால் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொள்கிற 4வது கட்சி ஆயிடும்ல கிட்டத்தட்ட. இப்போ நீங்க திமுக, அதிமுக, மதிமுக அந்த வரிசையில தாவேகா ஆயிடும் இல்லையா? இல்ல நெல்சன், புதிய நீதி கட்சி இருக்கு, புதிய நீதி கட்சி இருக்கு, அதனால 5வது கட்சியா தான் போகும். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சேர்த்து தலைவராக ஏத்துக்கிட்ட 2வது கட்சி ஆயிடும் விஜய் கட்சி. ஆமா வச்சுக்கலாம். இல்ல எம்ஜிஆர் விடுத்தலைங்க, நமக்கு அண்ணாவில இருந்து பார்க்கும்போது 3 பேர் ஆயிடும்ல. இல்ல அதான் இப்போ அண்ணாவை திமுகவும் கிளைம் பண்ணும், மதிமுகவும் கிளைம் பண்ணும், அதிமுகவும் கிளைம் பண்ணும். ஆனா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சேர்த்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்த கட்சி இது வரைக்கும் அதிமுக தான். சோ நீங்க அந்த வரிசையில வந்து விஜய் 2வது இடத்துல கொண்டு வந்து என்ன தவறு ஒன்றும் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக தாவேகா இருக்கிறதுல வந்து எனக்கு ஒன்றும் தவறு கிடையாது. விஜய் அண்ணா தானே சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணாவா கூட இருக்கலாம். இல்ல அண்ணாவும் தளபதி அது வந்து அவங்க அண்ணா திமுகவுக்கும் அண்ணாவினுடைய தாவேக்காவுக்கும் இல்ல இந்த 22ஆம் தேதி என்ன நடக்கணும்னு அந்த கொடி ஏற்றுகிற நிகழ்வு அவரு பிளான் பண்ணாரோ அது பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நெல்சன் இந்த மொத்த நிகழ்வை பத்தியும் பேசும்போது நிறைய பேர் சொன்னது கொடியை இவரே கையில் தூக்கி பிடிச்சிட்டு நின்னாரு. ஏன் உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரையும் கூப்பிட்டு ஒரு கொடியை 2 பேரும் சேர்ந்து பிடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த முதல் மேடையில கூட ஒரு இன்க்ளூசிவ்னஸுக்கு தயாராகாத விஜய் எப்படி வந்து ஒரு கட்சியை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இதோட சேர்த்து வைக்கப்படும். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அந்த இக்கு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோம், அதை திருத்தி கொண்டார்கள். அதற்கு அடுத்து வந்து வழக்கம் போல தாவேக்கான்ற பேருனுடைய பிரச்சனை வந்திருக்கு. அடுத்து யானை ஏன் பயன்படுத்திருக்கான்ற சிக்கல் வந்திருக்கு. பொதுவாக விஜய் பட ரிலீஸில் தான் சிக்கல் வரும். விஜய் படத்தினுடைய ரிலீஸ் பஞ்சாயத்து, இவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, முடக்கப்படுகிறார்களா, இந்த மாதிரியான டாக்ஸ் தான் வரும். கொடிக்கு இது வந்திருக்கு, விஜய்க்கு இது புதுசு இல்லை, களம் புதுசு. எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றத நிச்சயமாக பார்க்கலாம். ஒரு ராபின்சன் பூங்காவில் வந்து கொட்டும் மழையிலே அந்த மாதிரியான ஹிஸ்டாரிக் மொமெண்ட் இல்லை தான். ஆனால் இது வந்து ரொம்ப சுமாராக போச்சு, 10ஓட 1 11 போச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கான மொமெண்ட். ஒரு கேம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த சிஜியும் அப்படி தான் இருக்குது. ஒரு வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து எனக்கு ஒன்றும் தப்புன்னு தோணவே இல்லை. அதில் சொல்ல வர்றது இப்போது தீரன் அத்தியாயம் 1 படமாகட்டும், கபாலி ஆகட்டும், காலா ஆகட்டும், அதில் எல்லாமே இந்த கேரிகேச்சர் யூஸிங் அதெல்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜென்னோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சினிமாவை டூலாக பயன்படுத்தி 4-5 முதல்வர்களை கொடுத்த ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த அப்ரோச் கரெக்ட் தான். அதில் வர்ற மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் 2வது. ஏதோ ஒரு வகையில ரீச் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நான் நிச்சயமா புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்னு கட்சி மாநாட்டில் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் விஜய்க்கு பக்கத்துல கட்சி கொடியோட நிப்பாங்க. இன்னொன்னு உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும், அதில் விஜய் இப்படி கை காட்டிட்டு இருக்க கொடியை விட ரொம்ப அர்த்தமுள்ள மீனிங்ஃபுல் கொடியா இருக்கு. அது ஒன் ஆஃப் த புவர்லி மேடு கொடி.
அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதில் வந்து எனக்கு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் என்ன சித்தாந்தத்தை டெரைவ் பண்ணீங்க? இதுலையாவது வாகை இருக்குது, தமிழீழம் பற்றின குறியீடுகள் இருக்குது, இதில் வந்து யானைன்ற ஆசீவக குறியீடு இருக்குது, தமிழ் தேசியம், ஆசீவகம், வாகை திணை நீங்கள் சொல்ல ஏதாவது இருக்குது. நீங்கள் ஒரு கட்சி கொடின்றதை வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ யாரோ ஒருத்தர் போகிறார், இப்போ திமுகலேருந்து ஒருத்தர் இப்போ வெளில வந்து கொடி புது கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதிமுகலேருந்து ஒரு பேச்சுக்கு வேலுமணி வராருன்னு வைப்போம், ஒரு கொடி ஆரம்பிக்கிறாருன்னா இதே மாதிரியான 3-4 கலரில் தான் ஆரம்பிப்பாப்புல. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, அவங்க அரசியல்வாதின்ற பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. இப்போ இவர் வந்து சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அப்போ எந்த வகையிலையும் ரசிகர் மன்றத்தை நினைவூட்டாமல் கட்சி இம்பாக்ட் கொடுக்குற ஒரு வேலை, ஒரு பிரச்சனை, ஒரு பேர்டன் அவங்களுக்கு இருக்கு. இந்த ரசிகர் மன்ற கொடி மாதிரி தெரியாம நல்ல கட்சி கொடியா இல்லை நல்லா இல்லாத கட்சி கொடியா அப்படின்ற டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த ரசிகர் மன்ற டேகை நவுந்து கட்சிக்கு அவங்க டிரான்சிஷன் ஆகிட்டது. இந்த இது வந்து கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம அடுத்த நியூஸுக்கு போயிடலாம். திமுக பாஜக இந்த நாணய வெளியிட்ட முன் வச்சு நடந்த விஷயங்கள்ல இது ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க? ஓவராலாக எனக்கு அதில் ஒன்றும் தவறாக ஒன்றும் தெரியவே இல்லை. திரும்பவும் இது ஏன் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்ட், இவர்களுக்குள்ளிருப்பது கள்ள உறவா, இவர்கள் மோசமாக இருக்கிறாரா, இவர்கள் பின்னணியில் கை குலுக்குகிறார்களா, இதெல்லாம் ஏன் ஒரு டாப்பிக்காக வருதுன்னே எனக்கு தெரியவே இல்லை. தன்னுடைய கட்சி சாராத தலைவர்களுக்கு கூட கலைஞர் வந்து சிலை வைத்திருக்கிறார். ஜெகஜீவன் ராமுடைய சிலையாகட்டும், அவங்க மாப்போசி காலமெங்கும் கலைஞரை கரித்து கொட்டிய மாப்போசிக்கு செலவு வைக்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து கலைஞர் ஒரு பெருந்தன்மை காட்டியிருக்கிறது. அப்போ வந்து இவர் என் கட்சிக்காரரா, இவர் எனக்கு சம்பந்தமானவரா, அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. சிலைகளுக்கும் அவங்களை நினைவு கூறுவதற்கும் வந்து லா காலேஜுக்கு அம்பேத்கர் லா காலேஜ் பேர், மகாராஷ்டிராவுக்கு முன்னாடியே பேர் வச்சு இந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை வந்து திமுக இருந்திருக்கு. அதை வந்து அவங்களுக்கு பண்ணிக்கும் பொழுது நிறைய விமர்சனங்கள் வருதுன்னு தான் நான் வந்து பார்க்கிறேன். இது ஒரு நிகழ்வில் வந்து இப்போ முழு மூச்சா அதிமுக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க பாஜக அப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. வெளியில எதிர்க்கிறாங்க, ஆனால் அவங்க எந்நேரமும் சேரலாம்ன்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர் உங்களுக்கு இருக்கு. இந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து திமுக மேல இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா தற்போதைய சூழல்ல அந்த மாதிரி இல்லை. நீங்க வந்து கொள்கை ரீதியான அவங்க கூட்டணி வைக்கிறாங்க, அதனோட ஒத்து போறாங்க, இதனோட ஒத்து போறாங்க அப்படின்னு அவங்களோட சேர்ற ஃபேக்டர் தான் சொல்லலாம். ஒரு நாணய வெளியீட்டு விழாவினால இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்றது வந்து எனக்கு வந்து பாயிண்ட்லெஸ்ஸாவே தெரியவில்லை. மோடி வந்தேன், இதுக்கு முன்னாடி கலைஞர் உடம்பு சரியில்லாதப்போ மோடி வந்து ஸ்டாலினும் மோடியும் கை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கடுத்த எலெக்ஷன்ல தான் நாயும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. பயங்கரமா அடுத்த நாள்ல தான், அதுக்கு அடுத்த நாளே ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. அண்ட் தென் திமுகவும் இன்னொரு தேசிய கட்சியும் ரொம்ப நெருக்கமா கூட்டணியில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனா கீழே வந்து மேல கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது கீழே ரெய்டு போய்கிட்டு இருந்தது. அப்ப கூட்டணியில் இருக்கும்போது ரெய்டு நடந்த கதையும் இருக்கு, கூட்டணியில் இல்லாத பொழுது கை குலுக்கிட்ட நிகழ்வும் இருக்கு. வெளியில நடக்கிற ஒரு நிகழ்வை வச்சு கூட்டணி இருக்கா இல்லையான்னு டெசிஃபர் பண்றது வந்து பாயிண்ட்லெஸ். இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். எங்க இந்த சிக்கல் வருது என்றால், இந்த நாணய வெளியீட்டு விழாவை அவங்க நடத்தினாங்களா இவங்க நடத்தினாங்களான்றது கூட இல்ல, ஆளுநர் தேநீர் விருந்தை வந்து இதற்கு முன்னாடி எல்லாம் புறக்கணித்த திமுக இந்த வாட்டி ஏன் புறக்கணிக்கவில்லைன்றது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான கொஸ்டினா படுது. எனக்கு இதுல 2 பாயிண்ட். ஒண்ணு வந்து ராம்நாத் கோவிந்த முதல்ல அழைச்சது, அப்புறம் வெங்கைய நாயுடு அழைச்சது. இப்ப அடுத்து வந்து நாணய வெளியீட்டு விழாவுக்கு இவங்க அப்ளை பண்ணது போன வருஷம்னு சொல்றாங்க. போன வருஷம் அப்ளை பண்ணி, நான் ஒரு ஹைபோதசிஸ்க்கு போறேன், போன வருஷம் அப்ளை பண்ணி அப்போதைய பெரும்பான்மையோடு இருக்கும் பாஜக அரசு அப்போதே அனுமதி கொடுத்திருந்தால் கூட ராஜ்நாத் சிங்கோ நிதின் கட்கரியோ அப்போதே வந்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அடிப்படையில கலைஞருக்கான இந்த ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவில் ஒரு ஒன்றிய அமைச்சர் பங்கெடுத்திருப்பது, ஒரு ஒன்றிய அமைச்சரோட ஸ்டாலின் மேடையை பகிர்ந்து கொண்டிருப்பது எந்த பெரிய வித்தியாசமும் ஆச்சரியமும் இல்லை. அது தொடர்ச்சியா நடக்கிற ஒன்றாக தான் எனக்கு படுது. ஆனா இப்போ பாஜக அரசு ஏன் அந்த நாணய விழாவுக்கு அனுமதி கொடுத்தாங்க? இப்ப அவங்களுக்கான தேவை என்ன? ஏன்னா போன வருஷம் அப்ளை பண்ணதுக்கு இப்ப நாங்க அனுமதி கொடுக்கிறோம். அப்புறம் வந்து அமைச்சரவையில 2வது இடத்துல இருக்க ராஜ்நாத் சிங்கை அனுப்பி வைக்க மோடி முடிவு செய்திருப்பது, இந்த ரெண்டுமே வந்து பாஜக இந்த இடத்துல திமுகவை ஏதோ ஒரு வகையில் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுக்கு நீங்க ஒரு பதில் மரியாதை செஞ்சாகும். இது வந்து ஒரு தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்குமான உறவை வந்து 2 அரசாங்கங்களுக்குமான உறவா தான் பார்க்க முடியும். அக்ரி டு டிஸ்அக்ரி. அந்த மாதிரியான சூழல்ல எஸ் நாங்க வர்றோம், கலைஞரோட நாணய வெளியீட்டு விழாக்கு வர்றோம், நீங்க ஒரு டோக்கன் ஆஃப் காயினா ஒரு சென்ட்ரல் ஒரு யூனியன் மினிஸ்டரா நான் வந்து கலந்துக்கிறேன், ஒரு சீஃப் மினிஸ்டரா நீங்க ஒரு டீ பார்ட்டிக்கு போங்கங்கிற கால் வந்து எந்த வகையிலும் தவறான கால் இல்ல. அது வந்து ஒரு இந்த டீ பார்ட்டில திமுக கலந்துக்காது, அரசு கலந்துக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து திமுக எடுக்குது. திமுக கலந்துக்காதுன்னு ஆர்எஸ் பாரதி அறிவிச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கம் கலந்துக்குதா இல்லையாங்கிறது முதலமைச்சர் சொல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. சுதந்திர தின கொடியேற்று விழா நடந்ததுக்கு பிறகு தங்கந்தனர் சொல்றாரு, அரசாங்கம் சார்பில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் கலந்துக்க போறோம். இது வந்து கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவுக்காகவே கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்வு தான். ஏன்னா மத்திய அரசு மத்திய அமைச்சர் வர்றாரு. ஸோ மத்திய அரசினுடைய பிரதிநிதி நடத்துகிற ஒரு விஷயத்த
அவங்க புறக்கணிக்கிறது வந்து இது ஒரு பதில் மரியாதையா இருக்காது. ஸோ நம்ம கூப்பிட்டு அவங்க வர்றாங்க, அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்றதுக்காக தான் திமுக அதை பண்ணுச்சு. அவங்க ரொம்ப கிளாரிட்டியா வந்து இந்த மீனுக்கு தலையவும் பாம்புக்கு வாழையும் காட்டின மாதிரியான ஒன்று தான். நாங்கள் திமுக கட்சியா புறக்கணிச்சிட்டோம், கூட்டணி கட்சியெல்லாம் பண்ணீங்க, நாங்களும் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு அரசாங்கமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று பண்ணுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த கால் பண்ணால் இனிமேல் கோ பேக் மோடிலாம் ட்ரெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்டை வந்து தோழர்கள் தொண்டர்கள் அவங்கெல்லாம் கேட்கும்போது இந்த பாரத்தை வந்து திமுக தன் மேலே தூக்கி போட்டுக்குச்சுன்னு தான் சொல்லணும். இவ்வளோ தூரம் ஒரு நெகிழ்வுத்தன்மையை வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா ஃபியர்ஸ் ஃபேஸை வந்து எப்பயுமே காட்டாதீங்க. இது எந்த நேரம் வேணால் அந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல் அந்த முடிவு வந்து மாறுபடும் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு திமுக தொண்டர்களை கட்சி வந்து அதற்கு பயிற்றுவிக்கலாம் சொல்ல முடியும். இதுல இந்த ஒருத்தர் மறைந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஒரு தனி ட்ராக்கா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலைஞர் இறந்தப்போ இந்திய நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளுமே வந்து ஒத்தி வைக்கப்படுது. இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறுல நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லாத ஒருத்தருடைய மரணத்துக்கு செய்யப்படாத ஒரு விஷயம் இது. இல்ல நான் முடிச்சிடறேன். இதை வந்து அவங்க பண்றாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து கரெக்டா கலைஞர் இறந்த ஒரு 10 நாள்ல வந்து வாஜ்பாய் இறந்து போறார். வாஜ்பாயினுடைய அஸ்தியை வந்து இவங்க இந்தியா முழுக்க எடுத்துட்டு போகும்போது ஸ்டாலின் கமலாலயத்துக்கு போய் அந்த அஸ்திக்கு மரியாதை செலுத்துறார். கமலாலயத்துக்குள்ள ஒரு போறாரு வந்து பண்டைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் கமலாலயத்துக்கு போய் வந்து அந்த அஸ்திக்கு மரியாதை செலுத்துறார். இவங்க கலைஞரினுடைய இரங்கல் கூட்டத்துக்கு வந்து அமித்ஷாவுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அன்னைக்கு பாஜக தேசிய தலைவர் வந்து அமித்ஷாவுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அது அப்பவே பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. நீங்க வந்து அமித்ஷாவுக்கே அழைப்பு விடுக்கிறீங்க, கொள்கையிலிருந்து மாறிட்டீங்க, எல்லா விஷயங்களும் பேசப்படுது. தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் வச்சு நடத்தின அந்த இரங்கல் கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்துக்கிட்டு பேசுறாங்க. அதுலேயே வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து பாஜகவை எதிர்த்து பேசுறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. இந்த ஒரே மேடையில் எல்லா விஷயமும் நடக்குது. இங்க தேசிய தலைவர்கள் வச்சு நடந்த விழாவில் வந்து ஃபருக் அப்துல்லா வந்து சொல்றாரு, பாஜகவை மீன் பண்ணி சொல்றாரு, இந்த விஷயங்களுக்கு எதிரான கலைஞனுடைய லெகசியை நீங்க முன்னெடுத்துட்டு போங்க அப்படின்னு நிதின் கட்கரியை மேடையில் வச்சுட்டு ஃபருக் அப்துல்லா ஸ்டாலினை பார்த்து சொல்றாரு. ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே நடந்தது. ஒரு அவங்க எந்த காலகட்டத்திலையும் ஒரு தலைவர்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதைக்காக அந்த பொலிட்டிக்கலை வந்து இது பண்ணல. நீங்க அந்த ஸ்டாலின் சொன்னீங்க இல்லையா, கலைஞரை பார்க்க வந்தா 2 பேரும் கையை பிடிச்சி, அதுக்கு அடுத்த நாள் வந்து டிமானிட்டைசேஷனுடைய 1வது ஆண்டு இது. அதுல வந்து மதுரையில் நடந்த போராட்டத்தில் ஸ்டாலின் கலந்துக்கிட்டு வந்து பிரதமர் வந்து ஃபாசிஸ்ட்னு பேசுறாரு. ஸோ இவங்க இது எல்லாமே வந்து ஒரு தனித்தனி ட்ராக்காக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஹோல் சொல்றது வந்து எலெக்ஷன் இந்த ஹோல் எபிசோட்லயுமே நான் பாக்குறது டிஎம்கே ஒரு இடத்துல எங்கேயோ அப்பர் ஹேண்ட் எடுத்துருச்சு. ஏன்னா நீங்க வந்து கலைஞரனுடைய சிலை திறக்கப்பட்டப்பவும் ஏன்னு கேட்டவங்க பேரை வந்து ஏன் வந்து எல்லா இடத்துக்கும் கலைஞர் பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பின பாஜக இப்போ வந்து கலைஞருக்கான நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்து நிற்க வேண்டிய ஒரு தேவையை வந்து இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஏதோ ஒரு வகையில் காரணமா இருக்கிறார். இந்த ஒரு பொலிட்டிக்கல் இந்த செட்டப்ல சந்திரபாபு நாயுடுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கிற ஒரு க்ளோஸ்னஸ் வந்து பாஜக ஏதோ ஒரு இடத்துல பதட்டப்படுத்தி இருக்கு. அந்த இடம் தான் வந்து கலைஞருக்கான இவ்வளவு மரியாதையும் கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு நான் பார்க்குறேன். ஜெயலலிதா, எனக்கு இதில் என்னன்னா கலைஞருக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போகலாம் அப்படின்ற நிலைப்பாடு எனக்கு இருக்கு. ஒரு ஒப்பற்ற தலைவர், ஒரு உன்னதமான தலைவர், அவருக்காக வந்து ஒரு அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம்ன்றது வந்து இந்த நாணயம்னு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கலைஞருக்கான மணிமண்டபம் நினைவு ஆலயம் கட்டுறீங்கன்னா அதற்கான எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகலாம். அதற்குரிய முழு தகுதியுடைய தலைவர் வந்து நிச்சயமாக கலைஞர். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. கலைஞருக்கான இறுதி ஓய்விடத்திற்காக வந்து எடப்பாடிக்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட ஸ்டாலின் எடப்பாடியோடு கைகோர்த்து விடவில்லை. கொள்கை ரீதியாக முரண்பட்டிருக்கிறாரே ஒழிய நான் வந்து எடப்பாடியோடு நாங்கள்லாம் நல்ல டேர்ம்ஸில் இருக்கோம்ல, அந்த இடத்தில் வந்து ஒரு மகன் அப்படின்ற பாயிண்ட்டையும் தாண்டி ஒரு ஒப்பற்ற தலைவருக்கு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்திருக்கிறாருன்ற போது அது வந்து சரிதான். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த அளவு ஒரு கலைஞர் மட்டும் இல்லை, கலைஞரை போலவே ஜெயலலிதாவோடைய லெகசியை கேரி பண்ணக்கூடிய அந்த உணவகங்களுக்கு வந்து ஜெயலலிதா பேர்லாம் ஒன்றும் தூக்கிட வேண்டாம், ஜெயலலிதா பேரோடவே இருக்கட்டும், அம்மா உணவகன்ற பேர்லேயே அவங்க என்ன மீன் பண்ணி வைக்கிறாங்களோ அதிலே இருக்கட்டும். அண்ணா உணவகம்னு மாற்றினா அதிமுக வந்து எதிர்த்திட முடியுமா? அம்மாவை ஏன் மாத்துறீங்கன்னா, இல்லைங்க நான் அறிஞர் அண்ணா பேரில் உணவகம் திறக்கிறேன், இது இனிமேல் அம்மா உணவகம் கிடையாது, அண்ணா உணவகம் சொன்னால் அதிமுகவால் எதிர்ப்பு கூட சொல்ல முடியாத ஒரு ட்ரம்ப் கார்டு. நீங்கள் அது ஈஸியாக அந்த கார்டை ப்ளே பண்ணிட்டு அதிமுகவையோ ஜெயலலிதாவையோ அந்த பேர்லேருந்து ஈஸியாக நல்லிஃபை பண்ணியிருக்க முடியும். அந்த பாலிடிக்ஸ்குள்ளே போகலை. அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய டியூ கிரெடிட்ஸ் அது அவங்க கட்சி தலைவராக இல்லாமல் இருந்தாலும் கூட அதை அனுமதிக்கிற ஒரு கிரேஸ் ஸ்டாலினுக்கு இருக்குன்னா, கலைஞரனுடைய நாணயத்தை வெளியீட்டுக்கு விழாவுக்காக பாஜக பேசுறதோ அவங்க வர்றதோ எந்த வகையிலும் தப்பா எனக்கு தெரியவில்லை. இது ஒரு பெரிய விவாத பொருளா ஆக வேண்டிய அவசியமும் கண்டிப்பா கிடையாது. இதெல்லாம் புரியாத அளவுக்கு திமுக கூட்டணி கட்சியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதெல்லாம் புரியாத அளவுக்கு இல்லை. இதுல மொத்த இந்த கேம்லயுமே எனக்கு ரொம்ப புரியாத ஒன்று, அண்ணாமலை அவர்கள் தமிழக முதலமைச்சர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து என்னை வர சொன்னாருங்கிற அந்த
நீங்க ஒரு மத்திய அமைச்சரை கூப்பிட்டதுல எனக்கு இந்த சிக்கலும் இல்ல. அண்ணாமலையும் அழைக்கிறதுங்கிற எக்ஸ்டென்ட்டுக்கு திமுக போயிருக்குமா? போகணும் நெல்சன். ஏன்னா அண்ணாமலை வந்து தீவிரமாக அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலைட்ட பேட்டி எடுக்கிறாங்க. நான் கருணாநிதினு சொல்ல மாட்டேன், நான் கலைஞர்னு சொல்லுவேன் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவாள் அண்ணாமலை. நீங்க அண்ணாமலையை பாஜக லீடர் தூக்கி போட்டுருங்க, அதில் மூலம் விமர்சனம் இருக்கலாம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டா வந்து கலைஞருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை வந்து ஓப்பனா ஒருத்தர் வந்து வீடியோவில் சொல்றாரு, ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு, அவடே பண்ணிட்டு சொன்னார். இதை சொல்லும் பொழுது அதை பொறுத்து கூட வந்து அவங்க கூட்டிருக்கலாம், அதில் வந்து தவறு கிடையாது. திராவிட இயக்கங்களின் தேவை இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரோலை வந்து அக்ரி பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அண்ணாமலை பேசியிருக்கிறார், நம்மளோட இன்டர்வியூலுமே பேசியிருக்கிறார். அப்ப இருக்கும்பொழுது அதன் பொருட்டு கூப்பிடுறது வந்து தவறே கிடையாது. ஸ்டாலின் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க தலைவருக்கு நாங்க நாணயம் திறக்கிறோம், எங்க தலைவரை எதிர்த்து எங்க கட்சி எதிர்த்தா நீங்க அரசியல் நடத்தியிருக்கீங்க, இந்த நிகழ்வு முடிஞ்சு போய் திரும்ப கூட நீங்க எங்களை விமர்சிச்சுட்டு போங்க, அது குறித்து கவலை இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு தமிழக தலைவருக்கு இந்த விஷயம், ஒரு முன்னாள் முதல்வருக்கு ஒரு இன்னாள் முதல்வர் வந்து மரியாதை செலுத்துகிறார். அது தலைவர் அப்பா அதெல்லாம் தாண்டி அதற்கு முதல்வர்னா எல்லாருக்குமே தான் முதல்வர். போன ஆட்சியில வந்து எடப்பாடி எல்லாருக்குமான முதல்வர் தானே, ஓபிஎஸ் எல்லாருக்குமான முதல்வர், ஓமந்தூரார் வந்து எல்லாருக்குமான முதல்வர், ஜானகி எல்லாருக்குமான முதல்வர். அந்த அடிப்படையில் வந்து ஒரு மெக்னானிமிட்டியோட செயல்பட்டு இருக்காருன்னு அதை பார்க்கணும். இந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு மத்திய ஆளும் கட்சி, அந்த கட்சியில இருந்து ஒரு முக்கிய தலைவர் வர்றாரு அப்படிங்கும்போது இதை நான் எதோட பாக்குறேன்னா, சர்வஞர் அப்படிங்கிற ஒரு கவிஞருடைய சிலை திறப்பு விழா சென்னையில் நடந்தது 2011. சர்வஞர்னு ஒரு கன்னட கவிஞருடைய எடியூரப்பா வந்து அப்போ கர்நாடக முதலமைச்சராக இருக்கிறார். கலைஞர் இங்க இருந்து போய் அங்க திருவள்ளூர் சிலையை திறக்கிறார், அவர் அங்க இருந்து இங்க வந்து அந்த சர்வஞர் சிலையை, இது வந்து ஒரு காவிரி விஷயத்துக்கான பிரச்சனைக்கான அந்த பேச்சுவார்த்தையாகவே இது பார்க்கப்பட்டது. அப்போவுமே வந்து எடியூரப்பா இங்க வந்தப்பவே அப்போ மாநில பாஜக தலைவராக இருந்தவர்கள் வந்து கலந்துக்கிறதா செஞ்சாங்க. அப்போவே திமுக பாஜக கொடிகள்லாம் ஒன்றா நடப்படுது, புது கூட்டணியெல்லாம் வந்து தினமலரில் செய்தி வெளியிட்டாங்க. அதுக்கு அடுத்து 2 தேர்தல்களை வந்து திமுக காங்கிரஸ் சேர்ந்து சந்திச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு வழக்கமான நடைமுறை தான். இதில் வந்து மொத்தமாகவே நீங்கள் பார்க்க வேண்டியது திமுக கூட்டணி கட்சிகளினுடைய ஒரிஜினல் ரியாக்ஷன் இதில் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதை தாண்டி வந்து இதில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. கலந்துட்டாங்களே திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் கமர்ஷியலுமே கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு பெரிய அவங்க அதிருப்தியோ சந்தேக கட்டியோ பார்த்த மாதிரி தெரியல. 2026 இதனால கூட்டணிகள் மாறும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா மாறாதுன்னு தான் நான் நம்புகிறேன். அப்படியே மாறினாலும் அது இது வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. இதுக்கு அவர் வந்தாரு மாறுறதுக்கு வந்து புது ஃபேக்டர்ஸ் வர்றதோ, நான் சொல்றது திமுக பாஜக கூட்டணி நோ அது எனக்கு தெரிஞ்சு அவங்க போன மெயின் ஸ்டேக்கே திமுகல இருக்கிற கூட்டணி, திமுகல கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் வெளில போனாலுமே கூட அது போறதுக்கும் வந்து அப்ப இருக்கிற ஃபேக்டர்ஸோ இல்ல சீட்டு மாதிரி விஷயங்கள் காரணமா இருக்குமே ஒழிய இது ஒரு காரணமா இருந்துராது அப்படிங்கறத. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமான காரணம் இதை சொன்னா, அவரோட வீட்டு விசேஷத்துக்கு நீங்க போயிட்டு வண்டி ஆவாதங்க வீட்டுல வந்து பத்திரிக்கை வச்சா கூட நம்ம வீட்டு போய் சாப்பிட்டு தாங்க வருவோம், அதுக்கப்புறம் அவங்களோட உறவு பேண மாட்டாங்க. அவர் எனக்கு மொய் எழுதியிருக்காரு, நான் பதில் மொய் எழுதுறதுக்காவது ஆகாதவங்க வீட்டுக்கு கூட போயிட்டு சிறப்பிச்சுட்டு வர்ற பண்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். அதை ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூவா ஏன் பேசணும்னு தெரியல. இதில் மொத்த ரியாக்ஷனுமே வந்து திமுகவோடதோ பாஜகவோடதோ இல்லை, திமுக கூட்டணி கட்சியில் தான். அவங்களும் வந்து பெரிய அளவில் வெளில ரியாக்ட் பண்ணலை அப்படின்றதுனால இது அடுத்த வாரத்துக்கான செய்தியாக கூட இந்த செய்தி இருக்காது. ஏன்னா இந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாளே ஒன்றிய அரசை வந்து ஸ்டாலின் விமர்சிக்க ஆரம்பிச்சார், அதுக்கான பதிலை வந்து பாஜகவும் கொடுக்க ஆரம்பிச்சுன்றதுனால இது அன்றைய நாளோட முடிஞ்ச ஒரு நிகழ்வாக தான் தெரியுது. பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சி. நன்றி.